ரீச் ஆகணும். ஏன்னா பப்ளிக் நிறைய செய்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக ஒரு மேலே வரணும். எந்த அளவுக்கு மேலே வராரோ அதில் பப்ளிக்லாம் சப்போர்ட் இருக்கும். கிளைமேக்ஸில் செம்மையாக எமோஷன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் படத்துக்கு பாலா கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அது போதும். பாலாக்கு ஒரு சின்ன ஒரு இது, அவர் கூட சில கதாநாயகிகளை நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு இது வந்து நீங்களே தகுதி இல்லாதவங்க. சத்தியமா கதாநாயகி தான் அவர் கூட நடிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஆனா அந்த பொண்ணு துணிச்சலா நடிச்சு தெரியுமா? கடைசி சீன் தானா? ரொம்ப அழுதுட்டீங்களா? மறக்காதீங்க, சூப்பரான படம், செம்ம காமெடி படம், செம்ம காமெடி படம், செம்மையான படம். பாலா சூப்பரா பிடிச்சிட்டாரு, ரியலா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அடுத்த சினிமாக்கு சூப்பரான ஹீரோ பாலா தான். 18 வயசு முதல் கொண்டு 60 வயசு முதல் கொண்டு பார்க்க வேண்டிய படம். இப்போ என் பிள்ளைங்களாம் 60ஆம் கல்யாணம் பண்ணுமான்னு தெரியல. ஏன் அந்த அளவுக்கு ஆமா, இப்போ யாரு 60ஆம் கல்யாணம் எங்க இருக்குது? எந்த பிள்ளைங்க பொழுது நமக்கு கல்யாணம் ஆகுனா போதும், நாம லவ் பண்ணா போதும் தானே நினைக்குதுங்க பொண்ணு. தன் பேரண்ட்ஸுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பெரிய விஷயமே. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. பாலாவோட ஆக்ட் எப்படி இருந்துச்சு ஹீரோவா? ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? 100% நாம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். பெரிய ஹீரோக்கு பண்ணுறதில்ல, பாலாங்க 100% நம்ம பண்ணோம். ஒரு சின்ன திரையிலேருந்து இப்போ இதுக்கு வந்திருக்காரு சார் வந்து, அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கிறோம். இன்னும் நல்லா ரீச் ஆகணும். ஏன்னா பப்ளிக் நிறைய செய்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக ஒரு மேலே வரணும். எந்த அளவுக்கு மேலே வராரோ அதில் பப்ளிக்லாம் சப்போர்ட் இருக்கும். படம் எப்படி எமோஷனலாக உங்களுக்கு? நல்ல எமோஷனல். நாங்கள் 3 தடவை அழுதுட்டோம். 3 வாட்டி அழுதுட்டீங்களா? நல்ல ஃபினிஷிங், எண்டு நல்லா அருமையாக இருக்கும். ஹீரோயின் எப்படி இருந்தாங்க? ஹீரோயின் ஆக்டிங் சூப்பர். ஆக்டிங் சூப்பராக இருந்தாங்க. அதான் வந்து ரொம்ப பேர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாத இதில் இப்படி ஒரு ஹீரோயின் வந்து பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த அழகு சீனி, ஃபினிஷிங்கு, இந்த லவ் சொல்கிறது, ப்ரமோஸ் பண்ணுறது நிறைய எல்லா சீன்ஸுமே. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி தான். 100% எல்லாருமே வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வரணும். பாலாக்கு 100% சப்போர்ட் பண்ணணும். நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இன்னும் இது சின்ன திரையாக இருக்கு, இந்த பெரிய ஸ்க்ரீன்ல நல்லா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அழகா வந்ததுக்கு. பாலா ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டருமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச அர்ச்சனா மேம் அண்ட் பாலா, அமுதவாணன் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சார், படத்தில் உங்களுக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஏதாச்சும் நான் எமோஷனலாக ஹார்ட் இதுவாக இருக்கும்ல, என்ன சீன்? பெரிய சீனில் ரொம்ப எமோஷனல் டச்சாக இருந்துச்சு. அதில் அவங்க சில சீன்ஸ் அந்த ஒரு ஏஜ் பீப்புள் இருக்கிற அந்த குட்டி குட்டி லவ் சீன்ஸாக ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாலோட ஆக்டிங் வந்து நாங்கள் காமெடி தான் மோஸ்ட்லி பார்த்துருக்கோம். பட் வந்து இந்த மாதிரி ஜானரில் பார்த்தது இல்லை, எல்லாமே மிக்ஸ் ஆகி பண்ணியிருக்காரு. டேரக்டரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்னென்னா ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு முடிஞ்சால் முடியுதுன்னு சொல்லணும், இல்லையா அதை விட்டுறணும். முடிகிறவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். படத்தில் லவ்லாம் எப்படி இருந்துச்சு? கெமிஸ்ட்ரி, அவரோட லவ் வந்து நல்லா இருந்துச்சு. பெண்களுக்காக தான் ஆண்கள் ஓடுறாங்க, அதை எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கணும். என்டர்டைனராக பார்த்து ஒரு ஹீரோவை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயினோட ஆக்ட் எப்படி இருந்துச்சு? ஹீரோயின் ஓகே, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணி. படத்தில் ஒரு சில பர்டிகுலர் சீன் உங்களுக்கு டச் ஆயிருக்கும் எப்படி எமோஷனலாக? ரொம்ப தான் பாலாவோட லைன்ஸ் தான். யாராவது நீங்கள் உதவின்னு கேட்டால் அது நீங்கள் பண்ணுங்க, உடனே பண்ணுங்க, இல்லைன்னா அதை நீங்கள் பண்ணலன்னு சொல்லிடுங்க. அதுதான் ரொம்ப ட்ரூ லைன். அவங்க பண்ணுறோன்னு அவங்கள வெயிட் பண்ணி காக்க வைக்கிறது, அது ரொம்ப ஒரு கொடூரமான செயல்ன்ற ஒரு செயல். பாலா அதை பண்ணிட்டு இருக்காரு லைவா எல்லாத்துக்கும். அதுதான் படமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட ஹிட் அடிச்சிடும்ன்றீங்களா? ஆடியன்ஸ் ரொம்ப எல்லாமே நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா கூஸ்பம்ஸ், காமெடிஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்துல சொல்ல முடியாது, அது ஏதோ 50வது படம் மாதிரி. ஹீரோயின் எப்படி இருந்தாங்க? நல்லா ஆக்டிங்கா? ஸோ படம் ஹிட் ஆயிடும், கண்டிப்பா ஹிட் ஆகும். எமோஷனல், இந்த காமெடி, லவ்லாம் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ்ல செம்மையா எமோஷன் பண்ணிட்டாங்க. லவ் வந்து 60 வயசுல வரலாம், 5 வயசுல வரலாம்னு சொல்லியிருக்கேன். அது வந்து உண்மை, இப்பயே உண்மைதான். அது உண்மைதான். நானும் நடிச்சிருக்கேன் அந்த படத்துல, அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலான படம். நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ அது எல்லாமே ஸோ ஹிட் கொடுத்துருன்னு சொல்றீங்களா இந்த படம்? இல்லை, கண்டிப்பா ஹிட். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் செம்மையா இருக்கு, கண்டிப்பா ஹிட் தான். கிளைமேக்ஸ் வந்து எல்லாரையும் அழ வச்சுச்சுன்றாங்க, நீங்களாம் அழுதிங்களா? பையனா அழ மாட்டோம் சீக்கிரமா. ஃபீல் ஆச்சு. ஆடியன்ஸ் படம் ஹிட் அடிச்சிரும்ன்றீங்களா? பாலானாக்காவே ஹிட். ஒரு சின்ன திரையிலேருந்து இதுக்கு வந்திருக்காரு ஹீரோவா. பாலா அவர் பேர் என்ன, குண்டா இருப்பாங்க, பாலாஜி சக்திவேல், அப்புறம் அர்ச்சனா, அவங்க நடிப்பு நல்லா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் படத்துக்கு பாலா கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அது போதும். வேண்டாம், எந்த ஹீரோக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோக்கும், எம்ஜிஆர் சேர்த்து சொல்கிறேன், அவங்க
ஃபஸ்ட்டு செகண்ட் படம் பண்ணும்போது ஒரு சின்ன போலீஸ் கேரக்டர் தான் பண்ணார் எம்ஜிஆர். 4, 5வது 6வது படத்தில் தான் எல்லாருக்கும் பிக்கப் ஆச்சு. அந்த மாதிரி டெஃபினட்டாக பாலாக்கு 3வது 4வது படம் பிக்கப் ஆகும். இதில் கொடுத்தது அவங்க நல்லா பண்ணி. இது ஹிட் அடிச்சிருன்றீங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ் படமா இருக்குமா? காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடி மோஸ்ட்லி வில்லேஜர்ஸ் வில் லைக் இட். அண்ட் பாலாக்கு 10-15 lakhs ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க லைக் பண்ணுறாங்க. பட் பாலாவை நாங்கள் நிறைய விஷயத்துக்கு லைக் பண்ணோம். தமிழ்நாட்டில் அவ்வளோ நல்ல மனுஷன் கிடையாது. பாலா மாதிரி ஒரு பணக்காரா தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்டா 50,000 கோடி வச்சுட்டு 10 ரூபாய் செலவு பண்ணாமல் இருப்பாங்க. அவன் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு 90,000 எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறான். அவங்க நல்ல மனசு. பட் அவங்களுக்கு இன்னும் நல்லா நிறைய கேரக்டர்ஸ் கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிச்சு. என்னடா காசு வாங்கிட்டு பேசுகிறான்லாம் சொல்லாதீங்க. உண்மையில் 18 வயசு முதல் கொண்டு 60 வயசு முதல் கொண்டு பார்க்க வேண்டிய படம். இப்போ என் பிள்ளைங்களாம் 60ஆம் கல்யாணம் பண்ணுமான்னு தெரியல. ஏன் அந்த அளவுக்கு இப்போ யார் 60ஆம் கல்யாணம் எங்கே இருக்குது? எந்த பிள்ளைங்க பழுது? நமக்கு கல்யாணம் ஆகுனா போதும், நாம லவ் பண்ணா போதும் தானே நினைக்குதுங்க பொண்ணு. தன் பேரண்ட்ஸுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயமே. அந்த விஷயத்தை சத்ய பாலாஜி அண்ணா டைரக்டர் சூப்பராக நடிச்சிருக்க. அர்ச்சனா மேடம் உண்மையிலே பக்காவாக நடிச்சுக்கிறீங்க. உண்மையிலே நான் வந்து பெருமைக்கு தான் சொல்கிறேன். உங்கள் படம் நீங்கள் கேட்டவை முதல் கொண்டு பார்த்துக்கிறேன், வீடு படம் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் இவங்களா அப்படின்ற கேள்வியை வச்சிட்டீங்க, புரியுதா? அதான் ரொம்ப படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய. பாலாவுக்கு ஒரு சின்ன ஒரு இது, அவர் கூட சில கதாநாயகிகளை நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு இது வந்து, நீங்களே தகுதி இல்லாதவங்க. சத்தியமா கதாநாயகி தான் அவர் கூட நடிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஆனால் அந்த பொண்ணு துணிச்சலாக நடிச்சு தெரியுமா? புது பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணு விட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த எக்ஸ்பிரஷனு, புரியுதா? என்னதான் சொல்கிறேன், இப்போ நல்லா கேட்டுங்க, ஒரு பதிவு பண்ணுறேன். காரு, பங்களா, தோட்டம், துறவு எது வச்சிருந்தாலும் ஒரு குடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஆமாம், அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு இந்த படம். நீங்கள் அழுதுங்களா அங்கிள் படத்தில்? நான் அழுததே கிடையாது. 1980 தான் அழுதுகிற படத்தில். ஆனால் 2025 என்னை அழ வச்ச படம் இது. அவ்வளோ சத்தியமா நீங்கள் அழலன்னு சொல்லுங்க. இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க அழலன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக 18 வயசு முதல் கொண்டு 60 வயசு முதல் அழுதுட்டாங்க. நானே அழுதுட்டேன், அதான் உண்மை. விஜய் டிவியில் வந்து ஒரு சின்ன திரை இப்போ வந்து கலக்கிடுவாருன்றீங்களா? படம் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சா உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு சில சீன் இந்த படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? கடைசி சீன் தானா? ரொம்ப அழுதுட்டீங்களா? ஸோ இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி தான், எல்லாரும் வந்து பார்க்கலாமா? உண்மையா லவ் பண்ணுங்க. லவ்லாம் வந்து வேற மாதிரி சொல்லி இந்த கதையில பிளாஸ்ட் பண்ணாங்க. லவ் தான் மேட்ரே. பாலானா பற்றி சொல்ல எல்லாருக்கும் தெரியும். அவர் பண்ண ஹெல்ப்புக்கு நம்ம படத்துல வந்து சப்போர்ட் கொடுக்கணும். நம்ம பண்ண ஹெல்ப் திருப்பி அதே மாதிரி வரலாம் சொல்ல முடியாது. இது இந்த படத்துக்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட் தான் அவர் பயந்து கைமாறா சொல்றேன். ஆனால் சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அது கண்டிப்பாக வந்து பாருங்க, மறக்காம வந்து பாருங்க. பிளாஸ்ட் படம் சிரிக்கவும் வைப்பாங்க, அளவு வைப்பாங்க, ரெண்டும் கலந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஃபேமிலி படம் மறக்காதீங்க. சூப்பரான படம், செம்ம ஃபேமிலி படம், செம்ம காமெடி படம், செம்மையான படம். பாலாண்ணா சூப்பரா பிடிச்சிட்டாரு. ரியலா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அடுத்த சினிமாக்கு சூப்பரான ஹீரோ பாலாண்ணா தான். படத்துல ஏதாவது லேக் இருக்கா? எதுவும் லேக் இல்ல. படத்துல சூப்பரா இருக்கு. அன்புதா, ஃபுல்லா அன்புதா. அவர் எப்படி ரியலா இருக்கோ அது மாதிரி தான் படம் இருக்கு. ரியலா என்ஜாய் பண்ணி பாருங்க. செம்மையான படம், சூப்பரான படம். முதல் படம் தானே, அவருடைய நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? பக்காவா இருக்கு. தெரிச்சிச்சு, ரத்தம் உழுந்துச்சு, அந்த மாதிரி படம். சூப்பரான படம். இந்த படத்தை பாருங்க, மறக்காதீங்க. இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. மக்கள் சப்போர்ட் கொடுக்கணும் பாலாண்ணாக்கு. நம்மளுக்காக தான் அவ்வளவு பண்றாரு. மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். பாலாண்ணா சப்போர்ட் பண்ணுங்க. காமெடி எல்லாம் பண்ணி பார்த்திருக்கோம். ரியாலிட்டி ஷோல இங்க ஆக்ஷன்லாம் காட்டுறாரா? காமெடி, ஃபைட், சீட்டு எல்லாம் மாசு. வேற மாதிரி மாசு. என்ன மாசம் இல்லையா? கிளைமாக்ஸ் இல்ல அழுதீங்களா? யாரு
படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருந்தது. படம் சும்மா செதுக்கி இருக்காங்க. இந்த படத்தை பார்க்க மறக்காதீங்க, கண்டிப்பா பாருங்க. தம்பி அப்ப சோஃபா வாங்க தேவையா? சோஃபா வாங்க தேவையா? சோஃபா வாங்க வேணாமா? சோஃபா இல்ல, சோஃபா வாங்க பத்துறாதீங்க. சோஃபா வாங்க, சோஃபா வாங்கி தேட்டர்ல கண்டிப்பா படத்தை பாருங்க. சோஃபாவே தேட்டர்ல தான் இருக்கு.